கல்லீரல் நம் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான உறுப்பு கல்லீரல். இந்த கல்லீரல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சில அறிகுறி இருக்கு. அடிக்கடி சோர்வா இருக்கிறது, பசி இல்லாம இருக்கிறது, கண்ணு, தோலு இதெல்லாம் ஒரு மஞ்சள் நிறமா ஒரு ஷேடோ அடிக்கிறது. அப்புறம் வலது பக்கம் வயிற்று பக்கம் ஒரு வலி இருக்கிறது. அடிக்கடி வாந்தி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, யூரின் மஞ்சளா போறது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நம்ம கல்லீரல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாம் உடனடியாக அந்த உரிய பரிசோதனை செய்து நம் மருத்துவரை நாம் பார்த்தே ஆக வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த கல்லீரலை நாம் எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது? அது ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமானது உணவு பழக்கம். நல்ல உணவு பழக்கம் முக்கியம். அதாவது அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகளை நாம் தவிர்க்கணும். அதிகம் சர்க்கரை உள்ள பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். குளிர்ச்சியான பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். இந்த ஆல்கஹால், மது சொல்றாங்கல்ல, இதை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தவிர்க்கணும் முடியலனா கூட ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடணும். அப்படி அது இல்லாம அதிகமா சாப்பிட்றது, கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்றது, அன்டைம்ல சாப்பிட்றது, நைட்டு 12:30, 1, 2 மணி வரைக்கும் கண் முழிச்சுக்கிட்டு டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, தண்ணி தேவைப்பட்டா மட்டும், தாகம் எடுத்தா மட்டும், உங்களால முடியாத பட்சத்தில மட்டும் தண்ணி குடிக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 லிட்டர், 2 லிட்டர் உங்க உடம்பு என்னவோ, 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. நம்ம உடம்பு வெயிட்டுக்கு. 60 கிலோ வெயிட் உள்ள மனிதரா இருந்தா 3 லிட்டர் தண்ணி. 3 டூ 3 லிட்டர் தண்ணி. அந்த தண்ணிய குடிக்கணும். இதெல்லாம் குடிக்கிறதன் மூலம் நம் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கலாம். அப்புறம் இந்த இந்த பெயின் கில்லர் போடுவாங்க அடிக்கடி. ஒரே தூக்கம் வரல, அது தூக்க மாத்திரை போடுவாங்க. கை, கால் வலிக்குதுன்னு பெயின் கில்லர் ஒரு பேடே வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு உடம்பு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு அது போடுவாங்க. இது எல்லாமே கிட்னிக்கு லோடு இதெல்லாம். அது இல்லாத இது நம்ம நுரையீரலுக்கும் பெரிய பிரச்சனை இது. அதனால நம்ம மருத்துவரின் ஆலோசனை இல்லாம இந்த இந்த மருந்தெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ரசாயன மருந்துகளை நாம் சாப்பிடவே கூடாது. 2வது அதிக தண்ணி குடிக்கிறத நீங்க கடைபிடிக்கணும். அத விட்டுறக்கூடாது. உடல் எடையை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது இந்த வயதிற்கு இதுதான் எடைன்னு நீங்க நெட்ல போட்டாவே வந்துரும். நீங்க சாட் ஜிடிபில கூட நீங்க போய் கேட்கலாம். அதாவது என்னுடைய உடல் எடை 60 கிலோ. நான் எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம்? நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நடக்கலாம்? அ அ என் உடை எவ்வளோ என்னுடைய உயரம் இவ்வளோ. என் உடல் எடை எவ்வளோ இருக்கலாம்? இதெல்லாம் கேட்டா அதுவே சொல்லும். அதனால நம்ம அத மட்டும் கேட்டு சொல்லணும்னு சொல்லல. உங்க மருத்துவரையும் கேளுங்கன்னு சொல்றோம். இருந்தாலும் நீங்க 10 காரணிகள் ஆராய்ந்தா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். இவ்வளோ வெயிட் தான் நாம இருக்கணும். இந்த ஹைட்டுக்கு. அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க உங்க கல்லீரலை பாதுகாக்கலாம். அதுக்கு லோடு குறைக்கிறத குறைக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்பி சொல்றோம். நல்ல உணவுப் பொருட்கள் நெல்லிக்காய், மஞ்சள், பூண்டு, பீட்ரூட்டு, கீரைகள், காய்கறிகள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம நெறையா சாப்பிடலாம். நீர் சாப்பிடலாம். நீர் மோர் குடிக்கலாம். சீரக தண்ணீர் குடிக்கலாம். வெந்தயம் ஊற வச்ச தண்ணீர் குடிக்கலாம். இஞ்சி ஊற வச்ச தண்ணீர் குடிக்கலாம். 30 நிமிடம் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம். உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கோம். உணவு சாப்பிட்ட பிறகு உடனே படுத்துறாதீங்க. ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் நடங்க. நடந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் தூங்குங்க. இல்லன்னா சாப்பிடுறதுக்கு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவ முடிச்சுட்டு நீங்க உட்காந்துருங்க. டிவி பாருங்க, எதாவது பண்ணுங்க. ஆனா அன்டைம்ல சாப்பிடாதீங்க. தூக்கம் 7 மணி நேரம் ரொம்ப முக்கியம். கோபத்தை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்கள் கல்லீரலை நீங்கள் தங்கம் போல பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம்.